இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டிச்சோட பெயர் வந்து ஃப்ரெஞ்ச் நாட். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பாருங்க இதுல இருந்து இப்படி ஸ்டார்ட் பண்றோம்னு வைங்களா. நம்பர் 1 இப்படி மேலே நீடில் எடுத்து அதை வந்து சுற்றி, ரெண்டாவது நம்ம நீடியில் கீழ் நோக்கி குத்துவோம். அது வந்து எங்கே குத்தோம்னா நல்லா பாருங்க, இதுக்கு பக்கத்தில், நல்ல பக்கத்தில் பாருங்க நம்பர் 2. இதுதான் இதில் ரொம்ப மெயினாக பார்க்க வேண்டியது. பாருங்கள் நம்பர் 1 இதில் இருக்குது, நம்பர் 2 அது பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த மாதிரி ஏன்னா தைச்சி காட்டுங்க, அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ பாருங்கள் கீழே இருந்து மேலே இந்த மாதிரி இப்படி ஊசி இப்படி எடுத்துட்டோமா, எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா பாருங்கள் இப்படி நம்ம வந்து இந்த ஸ்டிச்சுக்கு இப்படி 2 ஹேண்ட்ஸும் யூஸ் பண்ண வேண்டியது வரும். நம்ம வந்து இந்த த்ரெட்டை வந்து ஃபஸ்ட் இப்படி பிடிச்சிடணும். ஸோ இந்த த்ரெட்டை பிடிக்கிறதுல நமக்கு இருக்குது, இதான் மெயின். இந்த த்ரெட்டை நம்ம ரொம்ப இந்த மாதிரி இப்படி லூஸாகவும் பிடிக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப இப்படி இழுத்து டைட்டாகவும் பிடிக்கக்கூடாது. நம்ம லூஸாக பிடிச்சிட்டோம்னு வைங்களா, இந்த நம்ம வந்து இந்த நாட் ஃபார்ம் ஆகுங்களா, அந்த நாட் வந்து நாட் மாதிரி இருக்காது, அந்த நூல்லாம் அப்படி மேலே பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கும். இப்படி லூஸாக இருந்ததுன்னா, இப்படி டைட்டாக இருந்தோம்னு வைங்களா, இப்போ இங்கே பாருங்க இந்த த்ரெட், இந்த கிளாத் வந்து கொஞ்சம் மேலே வந்துட்டு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இப்படி டைட்டாக நம்ம பிடிச்சோம்னு வைங்களா, இந்த ஊசி இருக்குல்ல, இந்த ஊசியை நம்ம திருப்பி மேலே இருந்து கீழே குத்துவோம். இப்போ கீழே இருந்து மேலே எடுத்தோம்ல, அதே மாதிரி இப்படி மேலே இருந்து கீழே குத்துவோம். அப்போ ஊசி வந்து அடுத்த சைடு வெளியில் வராது, டைட் இங்கே இப்படி ஸ்டக் ஆகி நின்றுடும் ஊசி. ஸோ அதனால் ரொம்ப டைட்டாகவும் பிடிக்கக்கூடாது. ஸோ அதனால் கரெக்ட் டென்ஷனில் பாருங்க இந்த அளவுக்கு இப்படி இருக்கிற மாதிரி நம்ம பிடிக்கணும். பிடிச்சிட்டு இந்த பிடிச்சிட்டு இந்த நீடில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம 1 2 டைம்ஸ் சுற்றிட்டோமா, சுற்றிட்டு பாருங்க இதுக்கு பக்கத்தில் நம்ம ஏற்கனவே குத்திருக்கோம்ல, அதில் குத்தக்கூடாது, அது பக்கத்துலேயே நம்ம என்ன பண்ணணும்னா பாருங்க இந்த மாதிரி இப்படி குத்தி அடுத்த சைடில் இப்படி எடுக்கணும். இந்த த்ரெட்டை நான் கையை விட்டு உடல பாருங்க, இந்த லெஃப்ட் ஹேண்ட் வச்சே நான் பிடிச்சிருக்கேன் பாருங்க, இந்த த்ரெட்டை நம்ம விட்டுறக்கூடாது. அப்புறமா நல்லா ஜென்டிலாக இந்த மாதிரி இழுக்கணும், லாஸ்ட் வரைக்கும் நல்லா ஜென்டிலாக இந்த மாதிரி இழுக்கணும். இப்படி நமக்கு ஒரு நாட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு ஒரு சின்ன நாட் வேணும்னா நம்ம வந்து 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கணும். நமக்கு கொஞ்சம் பெரிய நாட் வேணா 6 ஸ்ட்ராண்ட்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். நமக்கு 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குல்ல, அது வரைக்கும் நம்ம எடுக்கலாம். இப்போ நான் வந்து பாருங்க 4 ஸ்ட்ராண்ட்ஸ்ல நான் எடுத்து காட்டுறேன். இது வந்து 2 ஸ்ட்ராண்ட்ஸ், இது வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸ். இப்படி கீழே இருந்து மேலே இப்படி நீடில் எடுக்கணும். எடுத்துட்டு பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் வச்சு இந்த த்ரெட் அப்படி பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு இந்த நீடில் இருக்கு பார்த்தீங்களா, இதில் 1 2 இந்த மாதிரி இப்படி 2 நேரம் சுற்றிட்டு இதுக்கு பக்கத்தில் பாருங்க இந்த மாதிரி இப்படி பக்கத்திலே குத்தணும். இந்த பக்கத்தில் குத்துறது தான் நான் 2 அப்படின்னு முதல்ல போட்டு காட்டியிருக்கேன். பாருங்க இதுலேருந்து மேலே வரணும், இதுலேருந்து கீழே போகணும். அப்படி பக்கத்தில் குத்திட்டு இந்த நூலை இந்த லெஃப்டில் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த நூலை விட்டுறக்கூடாது, கையிலேயே பிடிச்சிடணும். இதை வந்து நம்ம நல்லா ஜென்டிலாக இப்படி எடுக்கணும். பாருங்க இப்படி ஒரு நாட் ஃபார்ம் ஆயிரும். இது வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் எடுத்தால் இந்த அளவுக்கு பெருசாக வரும். ஸோ நமக்கு வந்து டிசைனில் எந்த அளவுக்கு பெருசாக நமக்கு இருக்கோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம த்ரெட் எடுக்கலாம். ஒரு ஸ்ட்ராண்டும் எடுக்கலாம், ஒரு சின்ன ஒரு குட்டி பொட்டு போல தான் வேணும்னா ஒரு ஸ்ட்ராண்ட் கூட எடுக்கலாம். 1 எடுக்கலாம், 2 3 4 5 6 வரைக்கும் எடுக்கலாம். அதுபோல் நம்ம சுற்றுறோம் பார்த்தீங்களா, இப்போ பாருங்க இப்படி எடுத்துட்டோமா, நம்ம வந்து இப்படி சுற்றுறோம் பார்த்தீங்களா, இதுவும் நம்ம 3 டைம்ஸ் வரைக்கும் சுற்றலாம். பாருங்க இப்போ நான் 1 டைம் சுற்றி காட்டுறேன் பாருங்க. இதுவும் அதே மாதிரி தான், நமக்கு என்ன சைஸில் நமக்கு நாட் வேணுமோ அதே சைஸ்க்கு ஒரு நேரம் நம்ம சுற்றலாம். பாருங்க அந்த மாதிரி இப்படி ஒரு நேரம். இது 1 டைம் சுற்றிருக்கோமா, இனி 2 டைம்ஸ் நம்ம 2 டைம்ஸ் சுற்றலாம். பாருங்க 1 2 இந்த மாதிரி 2 டைம்ஸ் சுற்றிட்டு பாருங்க இதுக்கு பக்கத்திலே இந்த மாதிரி இப்படி குத்தணும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்டிச் தைக்கச்சில். பாருங்க இது வந்து 2 டைம்ஸ் நம்ம சுற்றுறோம்ல, அதுக்குள்ள நாட் இது. இனி அடுத்து பாருங்க 3 டைம்ஸ், 1 2 3 டைம்ஸ். இதுக்கு பக்கத்தில் அதே இடத்துல குத்திடக்கூடாது, அதுக்கு பக்கத்தில் செய்ய இந்த ஸ்டிச் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா ஈஸியாட்டு ஸ்டிச்சு தைச்சப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க இது 3 டைம்ஸ், பாருங்க இது வந்து 3 டைம்ஸ் நம்ம சுத்தச்சில் வந்த நாட்.
ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 3 டைம்ஸ் வரைக்கும் நம்ம சுற்றலாம். அதுபோல் ஸ்ட்ராண்ட்ஸும் நம்ம வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் 1லேருந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த டிசைனை டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராண்ட்லேருந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். இந்த சுற்றுறது வந்து 1லேருந்து 3 டைம்ஸ் வரைக்கும் நம்ம சுற்றலாம். நான் திருப்பி ஒருக்கா உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கீழே இருந்து இப்படி மேலே எடுக்கணும். இப்படி எடுத்துட்டு இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் வச்சு இப்படி பிடிச்சிடணும். ரொம்ப டைட்டாகவும் பிடிக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் பிடிக்கக்கூடாது. நல்லா கரெக்ட் டென்ஷனில் பிடிச்சிட்டு பாருங்கள் இந்த நீடியில் இந்த மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணணும். 3 டைம்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணலாம். பண்ணிட்டு பாருங்கள் இதுக்கு பக்கத்தில் அதே இடத்துல குத்தக்கூடாது, அதுக்கு நல்லா பக்கத்தில் இப்படி குத்திட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து நூல் பார்த்தீங்களா, இதை விட்டுறக்கூடாது. இப்படி பிடிச்சிடணும் கையில் வச்சு. இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா ஜென்டில் அப்படி இழுக்கணும் பாருங்க இந்த மாதிரி. அப்போ நமக்கு அந்த நாட் வந்து நல்லா அழகாக அப்படி ஃபார்ம் ஆகும். ஸோ இதான் ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ ரொம்ப ஈஸி தான். இனி நம்ம இதை எப்படி டிசைனில் போடலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து டிசைன் போடுறதுக்கு முன்னாடி பாருங்கள், இது வந்து ஏற்கனவே போட்ட டிசைன் தான். இதில் பாருங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியிருக்கு பாருங்க இந்த மாதிரி. இது வந்து ஃப்ளவருக்கு சென்டரில், இது ஃப்ளவர் வந்து லேசி டேசி ஸ்டிச் நேற்று நம்ம பார்த்தோம்ல அந்த ஸ்டிச் பார்த்துட்டு இதில் சென்டரில் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணலாம். நேற்றுக்கும் நம்ம பண்ண ஃப்ளவரில் வந்து நடுவில் ஒரு ஸ்டோன் வைக்க இடம் இருந்துல, அதுலேயும் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் இது ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியே ஃப்ளவர் பாருங்க இந்த மாதிரி. இந்த சென்டரில் பாருங்க இந்த மாதிரி. ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரெஞ்ச் நாட். இனி நம்ம டிசைன் பார்க்கலாம். பாருங்க இந்த மாதிரி எல்லா ஸ்டெம்மும் போட்டாச்சு. இனி பாருங்க இப்போ பாருங்க இங்கே வந்து இப்படி ஒரு லைன் இப்படி வந்திருக்கலாம், குட்டி குட்டி லைன்ஸ். இதில் வந்து 1 லைன் ஸ்டிச், அப்புறமா இந்த சர்க்கிள் குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டில் எல்லா 1 லைன் ஸ்டிச்சும் பண்ணிவிட்டு அப்புறமா லாஸ்ட்டில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணலாம். ஸோ எங்கெல்லாம் அந்த லைன் வந்திருக்கோ அதுக்கு மேலே நம்ம சின்ன சின்னதாக அந்த மாதிரி போடலாம். இனி இதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இந்த குட்டி குட்டி லைன்ஸ் எல்லாம் போட்டுட்டு நான் வந்து காட்டுகிறேன். இப்போ பாருங்கள் இதுலேயும் ஃபுல்லாக 1 லைன் ஸ்டிச்செல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இனி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் வந்து சில இடத்துல பெருசாக இருக்கும், சில இடத்துல சின்னதாக இருக்கும். ஸோ சின்னதாக இருக்க இடத்துலலாம் 4 ஸ்ட்ராண்ட்ஸும், பெருசாக இருக்க இடத்துலலாம் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் நமக்கு எடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இனி நம்ம இதில் ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். ஃபஸ்ட்டில் பாருங்கள் இந்த சைடு பாருங்கள், இதில் இந்த சைடில் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி த்ரெட்டை வந்து இந்த மாதிரி இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்படி பிடிச்சிடணும். ரொம்ப டைட்டாகவோ ரொம்ப லூஸாகவோ பிடிக்கக்கூடாது. அப்புறமா பாருங்கள் இந்த நீடியில் நம்ம 1 2 டைம்ஸ் நம்ம வந்து இங்கே ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்புறமா பாருங்கள் ஏற்கனவே குத்தின இடத்துல இல்லை, அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இப்படி குத்தி பாருங்கள் இந்த மாதிரி இப்படி கீழே இருக்கணும். அப்படி கீழே எடுக்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துடக்கூடாது, நல்ல ஜென்டில் அப்படி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த நாட் வந்து நல்லா அழகாக அப்படி ஃபார்ம் ஆகும்.
பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இனி பாருங்கள் இந்த சைடில் இப்படி பிடிச்சிட்டு ஒரு நேரம் பின்ன 2 நேரம். நமக்கு கொஞ்சம் நாட் பெருசாக வேணாலும் நம்ம கூட ஒரு 2 நேரம் நம்ம சுற்றலாம். டோட்டல் 3 டைம்ஸ் நம்ம சுற்றலாம். 4 டைம்ஸ் சுற்றினாலும் தப்பு கிடையாது. ஆனால் 3 டைம்ஸ் சுற்றினா நமக்கு கொஞ்சம் நல்லா கரெக்டாக நல்லா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி. இனி நம்ம இந்த சைட் போடலாம். இங்க ஒரு 3 சர்க்கிள் இருக்கு, அதில் போடலாம். இது லேசி டேசி 1 லைன் ஸ்டிச், அப்புறமா பில்லியன் நாட் அப்படின்னு ஒன்று உண்டு. அது வந்து நம்ம அடுத்த லெவலில் படிப்போம். ஸோ அது எல்லாமே ரொம்ப அழகான ஸ்டிச்சஸ், ரொம்ப நல்லா இருக்கும் போட்டு பார்க்க வச்சுல. ஆனால் இதில் எல்லாம் இந்த இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்டிச்சஸுமே ரொம்ப மெதுவாக தான் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த கரெக்டாக அந்த அதோடைய அந்த ஒரு இதுக்கு ஷேப்பெல்லாம் கிடைக்கும். பாருங்க இந்த மாதிரி. இனி பாருங்க இந்த சைடு வந்து அந்த சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கலாம். இப்போ இதுல வந்து நம்ம 4 எடுத்தோம், இனி நம்ம 6 எடுக்கலாம். பாருங்க இதுல வந்து நான் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதுல இந்த ஸ்டிச்சை போடலாம். இது நான் 2 நேரம் தான் இப்படி சுத்துவேன். பாருங்க 2 டைம்ஸ் இப்படி சுத்திட்டு இது பக்கத்தில் இந்த மாதிரி இப்படி குத்தணும். பாருங்க இந்த மாதிரி. இனி பாருங்க இதுல ஒன் டூ டைம்ஸ் செய்துட்டு இந்த சைடில் அப்படி குத்திடும். இனி பாருங்க இந்த சைடு 1 2 டைம்ஸ் இப்படி சுத்திட்டு இந்த மாதிரி இதுக்கு பக்கத்தில் இப்படி குத்தி எடுக்கணும். பாருங்க இந்த மாதிரி. இனி இதே கலரை பாருங்க இதில் ஒரு 4 சர்க்கிள் இருக்குல்ல, இதில் போடலாம். பாருங்க இப்படி எடுத்துட்டு 1 2 டைம்ஸ் இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு இதுக்கு பக்கத்தில் பாருங்க நல்லா ஈஸியாக நம்ம போய் தச்சுட்டே போகலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்க இந்த மாதிரி. இனி இதே மாதிரி பாருங்க இதுலலாம் இருக்கு. நான் வந்து வேற கலர்ஸ்ல நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதே ப்ரொசீஜர் இதே மெத்தட்ல தான் எல்லாமே போடணும். பாருங்க இந்த ஸ்டிச்லாம் பாருங்க இந்த மாதிரி இப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? பாருங்க இந்த த்ரெட் எல்லாம் இப்படி வந்திருக்குல்ல, இந்த மாதிரி தான் வந்திருக்கும் ஃப்ரெஞ்ச் நாட்டில். ஃபுல் டிசைனும் போட்டாச்சு. பாருங்க இந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு டிசைன் எடுத்து இப்படி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணி தரேன்.
வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.